அன்பான சகோதர சகோதரிகளே, இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு சொன்னாக்கா, ப்ளவுஸ் ஒர்க் ப்ளவுஸ் நம்ம மேங்கோ மாடல் நம்ம தைக்க போகிறோம். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, கூட பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணி ஆன்ல கொடுத்தீங்கன்னா நான் போகிற வீடியோ நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம எப்பயும் போல் லைனிங்கில் நம்ம நெக்கு கட் பண்ணிக்கலாம். நான் சாதாரணமாக பார்த்தீங்கன்னா லீஃப் நெக் மாதிரி நான் கட் பண்ணிக்கிறேன். கட் பண்ணிவிட்டு நம்ம நார்மலாக எப்பயும் போல் நம்ம மிதியாட நம்ம தைச்சி அதை அப்படியே அடித்து திருப்பிக்க போகிறோம். இது நார்மலாக நம்ம நெக் கட் பண்ணி, ஆனால் இதுக்கு மேலே தான் நம்ம பேட்ச் ஒர்க் பண்ண போகிறோம். அதுவும் மேங்கோ மாடல், அதாவது மாங்காய் மாடல் அப்படின்னு சொல்லுவீங்களா, சேரீயில் மாங்காய் மாதிரி இந்த மாதிரி பிக்சர் இருக்கும் இல்லைங்களா, அதே மாதிரி நம்ம பேட்ச் ஒர்க் நம்ம பண்ண போகிறோம். அதே சேம் மேங்கோ மாடலே நம்ம செய்ய போகிறோம். இப்போ அது எப்படி செய்யணும் அப்படின்னாக்கா, நம்ம ஃபஸ்ட்டு அதுக்கு இந்த மாதிரி நம்ம அடித்து திருப்பிட்டு கேன்வாஸ் நமக்கு இந்த மாதிரி சஃபாரி கேன்வாஸ்னு சொல்லி நீங்கள் கடையில் கேட்டிங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும். இந்த மாதிரி நீங்கள் சஃபாரி கேன்வாஸ் துணி கிளாத் மாதிரியே இருக்கும். இந்த கேன்வாஸ் வச்சு தான் நம்ம பேட்ச் ஒர்க் பண்ண போகிறோம். நம்ம ஃபஸ்ட்டு நம்ம பேக் நெக்கில் எப்படி அதை கரெக்டாக நம்ம கட் பண்ணி அளவு எடுத்து நம்ம கட் பண்ணிக்கலாம். பேட்ச் ஒர்க் பண்ணுறதுக்காக நம்ம அந்த கேன்வாஸ் கரெக்டாக மெஷர்மெண்ட் பண்ணிவிட்டு நெக்கில் எந்த அளவுக்கு நம்ம கரெக்டாக நம்ம வைக்க முடியும், பெருசாக வைக்க முடியுமா சின்னதாக வைக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கரெக்டாக பார்த்து நம்ம இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணிவிட்டு நம்ம அதை கட் பண்ணிக்கலாம். கரெக்டாக நமக்கு எப்படி ஷேப் வேணுமோ நம்ம அதுக்கு இந்த மாதிரி கட் பண்ணிக்க வேண்டியதான். இப்போ நம்ம இதை அப்படியே நம்ம கான்ட்ராஸ்டான கோல்டன் கலர் துணியில் நம்ம அதை ஒட்டிக்கலாம். இப்போ நான் கான்ட்ராஸ்டான கலரில் நம்ம கோல்டன் துணி நம்ம சேரீயில் துணி பத்தலை அப்படி இல்லைனாலும் நம்ம செப்பரேட்டாக நம்ம கடையில் நம்ம பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நம்ம கோல்டன் துணியில் நம்ம இந்த மாதிரி ஒட்டிக்குவோம். கேன்வாஸ்ன்றதால் நம்ம ஈஸியாக தைக்கிறதுக்கு ரொம்ப ஃபினிஷிங்காகவும் இருக்கும், ஈஸியாகவும் இருக்கும். இந்த மாதிரி நம்ம கேன்வாஸ் ஒட்டிக்கலாம். இது மாதிரி நம்ம ஸ்கேலால் நம்ம இந்த மாதிரி அயன் பண்ணும்போது இந்த மாதிரி நல்லா தேய்ச்சோன்னு சொன்னாக்கா நல்லா ப்ரெஸ் பண்ணி நம்ம பிடிச்சிக்குவோம். இப்போ நம்ம ஷூராக நம்ம கட் பண்ணிக்கலாம். கேன்வாஸை நம்ம நல்லா ஷூராக கட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம அந்த ஒர்க் பண்ணுறதுக்காக சேலையில், அதாவது ப்ளவுஸில் இருக்கக்கூடிய பார்டர் இருக்கு இல்லைங்களா, அந்த பார்டரை நம்ம லேஸ் மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அது மேக்ஸிமம் நம்ம சேலையில் இருக்கக்கூடிய, அதாவது ப்ளவுஸில் இருக்கக்கூடிய பார்டரை வச்சு நம்ம யூஸ் பண்ணணும்னு சொன்னாக்கா ரொம்ப மேட்சிங்காக இருக்கும். நம்ம செப்பரேட்டாக நம்ம தேவை, அதாவது துணி பத்தலை அப்படின்னு சொன்னால் தான் நம்ம செப்பரேட்டாக எடுக்கணும். இருந்துச்சுன்னு சொன்னாக்கா அதே நம்ம வச்சு யூஸ் பண்ணிக்கணும். இந்த மாதிரி நம்ம கிராஸாக நம்ம கட் பண்ணி, எப்படி நம்ம ப்ளவுஸ் நெக்குக்கு நம்ம கிராஸாக கட் பண்ணி ஜாயின் பண்ணுவோமோ அதே மாதிரி நம்ம கிராஸ் கட் பண்ணி இந்த மாதிரி ஜாயின் பண்ணிக்கலாம். நம்ம அளவுக்கு தகுந்த மாதிரி நம்ம எப்படி ஒர்க் பண்ணுவோம் அதுக்கு தகுந்த மாதிரி அளவுக்கு தகுந்த மாதிரி 1/2 இன்ச்சு 3/4 இன்ச்சுக்கு நமக்கு இந்த மாதிரி பீடிங் மாதிரி நம்ம ரெடி பண்ணிக்குவோம். இப்போ நம்ம பீடிங்லாம் ரெடி பண்ணியாச்சு, அதாவது லேஸ் மாதிரி நம்ம ரெடி பண்ணியாச்சு. இப்போ இதில் பார்த்திங்கன்னா மேங்கோவில் பார்த்திங்கன்னா நம்ம உள்புறமாக நம்ம இந்த மாதிரி ஷேப் நம்ம வரைஞ்சிக்கலாம். நம்ம ப்ளைனாக மேங்கோ வச்சோன்னு சொன்னாக்கா அந்தளவுக்கு அதுவும் நல்லாயிருக்கும். பட் நம்ம உள்ளே நம்ம இந்த மாதிரி ஏதோ கொஞ்சம் ஒர்க் பண்ணோன்னு சொன்னாக்கா இன்னும் பார்க்குறதுக்கு ஹைஜீனிக்காக இருக்கும், லுக்காக இருக்கும். இப்போ நம்ம உள் பக்கமாக நம்ம ஒர்க் பண்ணிக்கோம். ஃபஸ்ட் நம்ம மேங்கோவில் இந்த மாதிரி உள் பக்கமாக பண்ணுறதெல்லாம் நம்ம இந்த மாதிரி ப்ளைனாக வச்சு நம்ம தைச்சிக்கலாம். ப்ளவுஸில் வச்சு தைக்கணும் அவசியம் இல்லை. இந்த மாதிரி நம்ம ப்ளைனாக வச்சு நம்ம ஃபஸ்ட்டு இதிலே நம்ம தைச்சிக்குவோம். தைக்கும்போது பார்த்திங்கன்னா நீங்கள் அந்த லேஸ்லாம் பார்த்திங்கன்னா பொடி தையலாக போட்டுங்க, பெரிய பெரிய தையல் போடாதீங்க, பொடி தையலாக போடுங்க. கரெக்டாக நம்ம எங்கெங்கே கரெக்டாக ஆரம்பிக்கிறோமோ அங்கே கரெக்டாக முடிக்கணும். நம்ம சின்னது பெருசு வச்சுட்டோன்னு சொன்னாக்கா நம்ம வைக்கும்போது நம்ம பிளான் பண்ணி வைக்கணும். நம்ம சின்னது பெருசு வச்சுட்டோன்னு சொன்னால் கொஞ்சம் முன்ன பின் ஆகிடுச்சின்னு சொன்னாக்கா நல்லா இருக்காது. அதனால் நம்ம வைக்கும்போதே பிளான் பண்ணி மார்க்லாம் நம்ம கரெக்டாக பண்ணி அந்த மார்க் மேலே நம்ம கரெக்டாக வச்சு நம்ம தைக்கணும். பிசுறு அப்பப்போ பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நூல்லாம் கரெக்டாக அப்பப்போ நீங்கள் கட் பண்ணிவிடுங்க. அப்புறமா கட் பண்ணலான்னு இருந்தீங்கன்னா அது லாஸ்ட்டில் பார்த்திங்கன்னா ஒரு அன்ஃபினிஷிங்காக இருக்கும். அப்பப்போ நம்ம ஒரு இது முடிக்கணும்னு சொன்னாக்கா அப்பப்போ நீங்கள் அந்த நூலெல்லாம் கட் பண்ணிவிடுங்க. இது நம்ம இப்போ பேட்ச் ஒர்க் ரெடி பண்ணி இதில் நம்ம இன்னும் நிறையா ஒர்க் பண்ண போகிறோம். அரவுண்ட் மேங்கோ ஃபுல்லாக நம்ம பைப்பிங் மாதிரி நம்ம கவர் பண்ண போகிறோம். பைப்பிங்னால் நம்ம சாதாரணமாக எப்பயும் போல் நம்ம இந்த மாதிரி பைப்பிங் ப்ளைனாக வச்சு நம்ம அடித்து திருப்பிக்கலாம். ஏன்னா இது உள் பேட்ச் ஒர்க்குன்றத பேட்ச் மாதிரி நம்ம வைக்கிறதால நம்ம அப்படியே மடித்து தைக்காமல் நம்ம அப்படியே வச்சு தைக்கலாம். நம்ம ப்ளவுஸ்லலாம் பார்த்திங்கன்னா பைப்பிங் நம்ம ஒரு சைடு மடிச்சுட்டு தான் நம்ம அந்த பைப்பிங் கிளாத் ஒரு சைடு மடிச்சுட்டு தான் நம்ம மடிப்போம். அதனால் இது நம்ம ப்ளைனாக பேட்ச் ஒர்க்கில் பண்ணுறதால இந்த மாதிரி ப்ளைனாக வச்சு தைச்சிக்கலாம். இப்போ இந்த மாதிரி நம்ம தைச்சிட்டு இந்த மாதிரி மடித்து விட்டுக்குவோம். மடித்து விட்டு நமக்கு ஏற்ற எவ்வளோ சைஸ் நமக்கு பைப்பிங் வேணுமோ, அதாவது ஒரு ரொம்ப மெலிஸாக வைக்கலாமா இல்லை கொஞ்சம் மொத்தமாக வைக்கலாமா அப்படின்றத நீங்கள் டிசைட் பண்ணிங்க. நான் கொஞ்சம் ஒரு நார்மலான அளவுக்கு நான் வச்சுக்கிறேன். ஏன்னா நம்ம உள் பக்கமாக ஒரு 1/2 இன்ச்சுக்கு நம்ம, அதாவது மீதி இடைக்கு நம்ம பீடிங் மாதிரி வச்சுருக்குறோம். அதனால்
மெலிசா வச்சுன்னு சொன்னாக்கா அந்த அளவுக்கு கொஞ்சம் நல்லா இருக்காது, மேட்சிங்காக இருக்காது. அப்படின்றதால கொஞ்சம் பட்டையாக நான் வந்து பைப்பிங் வந்து கொஞ்சம் பட்டையாக வச்சுக்கிறேன், ரொம்ப மெலிசாக இல்லாமல். ஏன்னா அதில் வந்து நம்ம ஸ்டோன் ஒர்க்கெலாம் பண்ண வேண்டியதாக இருக்குது. அதனால் நம்ம கொஞ்சம் மொத்தமாக நான் பைப்பிங் வச்சுக்கிறேன். அந்த கார்னர் மட்டும் கரெக்டாக நம்ம ஷேப்பாக நம்ம தைச்சிடணும். ஏன்னா அந்த முனையில் வந்து கரெக்டாக கூறு வரணும், அப்போ தான் பார்க்குறதுக்கு ஃபினிஷிங்காக இருக்கும். அந்த கூறு வரலன்னு சொன்னாக்கா அது நல்லா இருக்காது, அது கொஞ்சம் பார்த்துக்கணும். நம்ம இந்த மாதிரிலாம் உள்பக்கம் பிசுரெலாம் வெட்டி விட்ருவோம். இப்போ நம்ம பேட்ச் ரெடி பண்ணியாச்சு. இந்த பேட்சை வந்து நம்ம இதில் வைக்கணும். அதுக்கு முன்னாடி நம்ம இந்த மாதிரி பீடிங் வச்சுக்கணும் நெக்கில். ஏன்னா இந்த பீடிங் வச்சுட்டு பிறகு தான் நம்ம பேட்ச் வைக்க முடியும். பேட்ச் வச்சுட்டு நம்ம இந்த மாதிரி பீடிங் வச்சாக்கா வாட்டம் வராது. அதனால் நம்ம ஃபஸ்ட்டு சைடில் வைக்கக்கூடிய நெக்கில் வரக்கூடிய அந்த பீடிங்லாம் நம்ம வச்சுருவோம். இப்போ நம்ம வந்து இதில் டபுள் பீடிங் வைக்க போகிறோம். ஏன்னா டபுள் பீடிங் வச்சு நம்ம ஸ்டோன் ஒர்க்காக சென்டரில் நம்ம ஸ்டோன் ஒர்க் வைக்க போகிறோம். அதனால் நம்ம டபுள் பீடிங் வச்சுக்கலாம். இப்போ நம்ம டபுள் பீடிங் வைக்கிறோம். வைக்கும்போது நம்ம எக்ஸ்ட்ரா நம்ம பீடிங்கை விட்டுருக்குறோம். அதாவது வந்து ஃப்ரண்ட் நெக்கில், அதாவது வந்து ரைட் சைடில் மட்டும் ஃப்ரண்ட் தட்டில் நம்ம அந்த பீடிங்கை கொண்டு வரணும். அதனால் நான் இப்படி விட்டுட்டேன். ஷோல்டர் ஜாயின் பண்ணிவிட்டு நம்ம ஃப்ரண்ட் தட்டில் வச்சுக்கலாம். இப்போ நம்ம வந்து பேட்ச் அட்டாச் பண்ணுறோம். பேட்ச் நம்ம அட்டாச் பண்ணும்போது நெக்குக்கு கார்னரில் நம்ம, அதாவது நெக்கு ஓரத்தில் நம்ம ஸ்டோன் வைக்க போகிறதால அதனால் ஒரு மீதியோட நம்ம கேப் விட்டுட்டு அந்த மேங்கோ வந்து நம்ம ஆல்ரெடி நம்ம முன்னாடி நம்ம அந்த மெஷர்மெண்ட் பண்ணி தான் நம்ம அந்த கேன்வாஸை வெட்டணும். அதனால் நம்ம கரெக்டாக அதை வந்துட்டு கொஞ்சம் கேப் விட்டு ஸ்டோன் வைக்கிற அளவு கேப் விட்டுட்டு நம்ம வந்து இப்போ பேட்ச் தைச்சிக்குவோம். இப்போ நம்ம வந்து பேட்ச் ரெடி தைச்சாச்சு, அட்டாச் பண்ணியாச்சு. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து லே ஸ்டோன், அதாவது கடையில் கிடைக்கும் லே ஸ்டோனு நிறைய ரேட்டில் இருக்குது. 25, 30, 1.5 மீட்டர் வரும். இந்த மாதிரி நீங்கள் லே ஸ்டோன் வச்சு நம்ம இந்த மாதிரி நெக்கை நம்ம தைச்சிக்கணும். தைக்கும்போது கொஞ்சம் பார்த்து தைக்கணும், ஊசி உடஞ்சிரும். அதனால் நம்ம கரெக்டாக பார்த்து தைக்கணும். அது எப்படி தைக்கணும்னு சொல்லி நம்ம ஏற்கனவே வீடியோலாம் நம்ம போட்டிருக்கிறோம். நீங்கள் ப்ளேலிஸ்ட்டில் பார்க்கலாம், இல்லை டிஸ்கிரிப்ஷனில் நான் லிங்க் கொடுத்துருக்கிறேன், போய் பார்த்துக்கலாம். அந்த ஸ்டோன் வந்து நம்ம இது அயனிங் ஸ்டோனு, இந்த மாதிரி தைச்சிட்டு நம்ம அயன் பண்ணிக்கலாம். நம்ம வெளியே நம்ம தைக்காமல் நம்ம அயன் பண்ணணும் சொன்னால் ஒட்டிக்கும், ஆனால் வந்து லைஃப் வராது, எடுத்துக்கும். அதனால் நம்ம ஒரு தையல் போட்டுட்டு அயன் பண்ணுறது நல்லது. நமக்கு அதுக்கு தகுந்த மாதிரி மேட்சிங்காக நம்ம வந்துட்டு இந்த மாதிரி லே ஸ்டோன் வச்சுக்கலாம். அதை நம்ம தைக்கும்போது கொஞ்சம் பார்த்து தைக்கணும், ஊசி உடஞ்சிரும், செட்டில் ப்ராப்ளம் வந்துடும். அதனால் கொஞ்சம் பார்த்து தைக்கலாம். இந்த ஷேப்பில் மட்டும் நம்ம அந்த லே ஸ்டோன் வந்து கரெக்டாக நம்ம வந்து அந்த கூர்மையான இடத்துலலாம் பார்த்திங்கன்னா கரெக்டாக ஃபினிஷிங் அந்த ஜாயின் பண்ண மாதிரியே தெரியக்கூடாது. அது அந்த மாதிரி நம்ம கரெக்டாக வச்சு நம்ம ஜாயின் பண்ணிக்கணும். ஜாயின் பண்ணிவிட்டு ரெண்டாவது வந்து இதில் அயன் பண்ணுறது தான் ஒரு பெரிய விஷயம். இது அயன் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா ரிவர்ஸில் வச்சு நம்ம அயன் பண்ணணும். இப்போ நம்ம ஃபுல்லாக வந்து ஸ்டோன் ஒர்க் வச்சுருவோம். இந்த மாதிரி கார்னர் இடத்துல மட்டும் நம்ம கரெக்டாக பார்த்து வந்து நம்ம அந்த ஷேப்பாக நம்ம தைச்சிட்டோம்னா தான் ப்ளவுஸுக்கு ஃபினிஷிங்கு. நம்ம அந்த மாதிரி முனையில் இடத்துல மட்டும் நம்ம இந்த மாதிரி நம்ம சொதப்பிட்டோம்னு சொன்னாக்கா ஒட்டுமொத்த ப்ளவுஸும் வந்து பார்க்குறதுக்கு அன்ஃபினிஷிங் ஆகிடும். முக்கியமான இடங்களில் இந்த கார்னரு இந்த மாதிரி பெண்டு இடத்துங்கலாம் பார்த்திங்கன்னா வைக்கணும், அப்போ தான் வந்து கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம லே ஸ்டோன் ஃபுல்லாக வச்சாச்சு. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா சென்டரில் அந்த மேங்கோக்குள்ளார ஒரு மேங்கோ இருக்கு இல்லைங்களா, அந்த மேங்கோவில் வந்து சென்ட்ரல் நம்ம ஒரு சின்னதாக ஒரு பேட்ச் வச்சுக்குவோம், ரெடிமேட் பேட்ச்சு. இந்த ரெடிமேட் பேட்ச் எப்படி வைக்கணும்னு சொன்னாக்கா, நம்ம ஸ்டோன் ஒட்டுற க்ளூ இருக்கு இல்லைங்களா, பேஸ்ட்டு, அந்த பேஸ்ட்டு வச்சு நம்ம ஃபஸ்ட்டு ஒட்டிடணும். ஒட்டிட்டு நம்ம கையால் வந்துட்டு அதை ஹெம்மிங் பண்ணணும். இந்த மாதிரி பண்ணலன்னு சொன்னாக்கா நமக்கு அது எடுத்துங்க, நாளடைவில் அது எடுத்துரும். இப்போ நம்ம வந்து ஃபுல்லாக அந்த உள் பக்கம்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த மாதிரி பேஸ்ட் ஸ்டோன், அதை ஒட்டுற ஸ்டோனை வந்து நம்ம இந்த மாதிரி ஒட்டிட்டோன்னு சொன்னாக்கா இன்னும் பார்க்குறதுக்கு இன்னும் ஹைஜீனிக்காக இருக்கும், ரொம்ப கிராண்டாக இருக்கும். ப்ளவுஸ் வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப கிராண்டாக இருக்கும். இப்போ நம்ம ஃபுல்லாக வந்து ஸ்டோன் ஒர்க் வச்சாச்சு. உள் பக்கம்லாம் நம்ம வந்து ஃபுல்லாக ஸ்டோன் ஒர்க் வச்சாச்சு. எப்படி ஸ்டோன் வைக்கணுன்றது நம்ம ஏற்கனவே வீடியோ போட்டு அதுவும் நான் டிஸ்கிரிப்ஷன் லிங்க்கில் கொடுக்குறேன், நீங்கள் போய் பார்த்து தெரிஞ்சிக்கலாம். இப்போ ப்ளவுஸ் பார்க்குறதுக்கு எவ்வளோ கிராண்டாக இருக்கு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்த்த பிறகு உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, கூட பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல்னு கொடுத்தீங்கன்னா நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும்.